தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தமிழ்நாட்டில் மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகாவுக்கு மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்று தொடங்கி இருக்கின்றது. அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் எம்பி பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து காலியாக இருக்கக்கூடிய மாநிலங்களவை எம்பி பதவிக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கின்றது அதிகாரப்பூர்வமாக. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பார்த்தோம் என்றால் 24 உறுப்பினருடைய பதவி காலம் 21ஆம் தேதியிலிருந்து ஜூலை 19ஆம் தேதி வரை ஒவ்வொரு கட்டங்களாக அடுத்தடுத்து அவருடைய பதவி காலம் முடிவடை இருக்கின்றது. அதனால ஒட்டுமொத்தமாக 24 பதவியிடங்களும், அதாவது கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் ஆகிய 10 மாநிலங்களில் 24 இடங்கள் காலியாகிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது தமிழகத்தில் தான். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் சி.வி. சண்முகம் சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த நிலையில் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதனால் தமிழகத்தில் இந்த ஒரு இடத்துக்கான தேர்தலும் நடக்கிறது. இதற்கான அறிவிப்பு கடந்த மாதம் 22ஆம் தேதியே அறிவிக்கப்பட்டது. அதாவது வருகின்ற 18ஆம் தேதி என்று தேர்தல் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், தற்போது எம்பியாக இருந்து எம்எல்ஏவாகி மீண்டும் எம்பி பதவி ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தால் அவருடைய பதவி காலம் 2028 ஜூன் 29ஆம் தேதி வரை இருந்திருக்கும். ஆனால் அவர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் தான் அந்த இடம் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நிரப்புவதற்கான அறிவிப்பு ஏற்கனவே 22ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படிதான் இந்த மாநிலங்களவைக்கான வேட்புமனு தாக்கல் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. அதிகாரப்பூர்வமாக இன்று தொடங்கக்கூடிய இந்த வேட்புமனு தாக்கல் வருகிற 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். 8ஆம் தேதி என்று கடைசி நாள், அதற்குள்ளாக வேட்புமனு தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி என்று நடைபெறுகின்றது. அதே போன்று வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கு கடைசி தேதி 11ஆம் தேதியாகும். 11ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெற கடைசி தேதியாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அடுத்து வரக்கூடிய 18ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடக்கிறது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் இருந்தால் வாக்குப்பதிவு என்பது நடைபெறும். அப்படி இல்லை என்றால் வாக்குப்பதிவு இல்லாமல் வெற்றி பெற்ற அவரே தேர்வானவராக அறிவிக்கப்படுவார். அப்படி வாக்குப்பதிவு நடைபெறும் போது மாலை 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்த வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். மாநிலங்களவை தேர்தலை பொறுத்தவரையில் சில வாய்ப்புகள், அதாவது மிக முக்கியமான முதல் வாய்ப்பாக பார்க்கப்படக்கூடியது, ஒரு வேட்பாளர் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு மற்றவர்களை விட அதிக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தால் அவரே தேர்வு செய்யப்படுவார். அந்த வகையில் பார்க்கும்போது தாவேகாவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் மற்ற எந்த கட்சியும் இதுவரையிலும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை, இன்னும் தாவேகாவும் அறிவிக்கவில்லை. இது ஒரு வாரத்தில் 8ஆம் தேதி வரை இந்த வேட்புமனுக்கான அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் யார் தாவேகா சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக போகிறார், டெல்லி நாடாளுமன்றத்தில் உள்ளே செல்ல போவது யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. மறுபுறம் சி.வி. சண்முகம் அந்த பதவி ராஜினாமா செய்த நிலையில் அவர் எம்எல்ஏவாக தொடர்கின்றார். இந்நிலையில் தான் வேறு ஏதேனும் தாவேகாவின் கணக்கு இருக்கிறதா என்றெல்லாம் பல கோணங்கள் பார்க்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட நிலையில் தான் மாநிலங்களவை உறுப்பினருக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டது. இன்று தொடங்கியிருக்கக்கூடிய இந்த வேட்புமனு தாக்கல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. ராதிகா.